திருமந்திரத்தில் இன்று 6வது தந்திரம். முதல் தலைப்பு சிவகுரு தரிசனம். பாடல் எண் 1586. பின் எய்த வைத்தது ஓர் இன்ப பிறப்பினை. இது முதல் அடி. பின் எய்த வைத்தது அப்படின்னு சொல்லப்படுறது, எய்துதல்னா கிடைத்தல் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல பின்னாடி ஒன்று கிடைக்க வைத்தது. பின் எய்த வைத்தது ஒரு இன்ப பிறப்பினை. இதை என்ன பண்ணியிருக்காரு, ஒன்று நம்ம நிகழ்காலம்னு சொல்லுவோம், ஒன்று எதிர்காலம்னு சொல்லுவோம். அப்போ பின் அப்படின்னு சொன்னாலே அது எதிர்காலத்தை தான் குறிக்குது இந்த இடத்துல. அடுத்தது வைத்தது அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. அது இந்த இடத்துல வைத்தது அப்படின்னு சொல்லப்படும், அது ஒரு நிகழ்காலத்தையும் குறிக்கும் இந்த இடத்துல. அப்போ எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் சேர்த்து இந்த இடத்துல ஒன்று வைக்கிறாரு இந்த இடத்துல. ஸோ அதனால் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்பொழுது பிறவி எடுத்திருக்கோம் ஒன்று இல்லையா. இப்போ பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியில் பார்த்தா நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஜீவராசிகள் எடுத்திருக்கு இந்த இடத்துல. எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு வகையில் அது ஆசைப்பட்டதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறது. அது சாப்பிட்றதாகட்டும், தங்குக்கும் இடமாகட்டும், தன்னுடைய உறவு எல்லாவற்றையும் சேர்த்ததாகட்டும். ஸோ அதில் ஒரு இன்பத்தை அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ அப்போ பின் எய்த வைத்தது ஒரு இன்ப பிறப்பினை அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, ஒரு பிறப்புலையும் ஒரு இன்பம் என்ற ஒன்று இங்கு இருக்கின்றது என்பது ஒரு கருத்தாக தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதே போல் இப்பிறப்பை தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. இப்போ நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ முறை பிறந்திருக்கோம் இந்த இடத்துல. திருவாசகத்தில் சொல்லுவார் இல்லையா, கல்லாய் மண்ணாய் புல்லாய் போனேன், அவ்வளவு பிறவியெல்லாம் எடுத்து விட்டுத்தான் இந்த மனித பிறப்பிற்கு நாம் இங்கே வந்திருக்கோம். இங்கே இது ஒரு இன்ப பிறப்பாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா கர்மாவெல்லாம் தீக்கிறோம் அப்படின்றது ஒன்று, ஆசைகளே அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்றது ஒன்று. அப்போ இதை இறைவன் தான் இப்போ கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. இந்த இன்ப பிறப்பை இறைவன் தான் இந்த இடத்துல கொடுக்குறாரு என்பது ஒன்று. இதை மட்டும் கொடுக்கல, இன்னொன்று என்ன நான் சொல்கிறார் அடுத்த அடியில், முன் எய்த வைத்த முதல்வனே எம் இறை அப்படிங்கிற. அப்போ இதுக்கு முன்னாடி பிறந்தோம் இல்லையா, முன் எய்த வைத்த அப்படிங்கிறாரு. இதற்கு முன்பாக நாம் இறந்த காலம்னு வச்சுக்கலாம். இதற்கு முன்னாடி நடந்த அத்தனை பிறவிகள் எல்லாமே இந்த இடத்துல அதை செய்ய வைத்ததற்கான முதல்வனை அப்படிங்கிறார். முதல்வனா இந்த இடத்துல எல்லாவற்றுக்கும் தலைவன் அப்படி இல்லை, முன்னாடி முதலாக நிற்கக்கூடியவன் அப்படின்னு பொருள், வழிகாட்டின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அவது எம் இறை அப்படிங்கிறார். இறைவன் தான் அது அப்படின்னு சொல்கிறார். இந்த இறைவன் என்பதற்கு பெயர் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. இறைவன் என்றால் எல்லா இடத்துலையும், அதாவது எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் தான் இறை. அது அசையும் சக்தி அசையா சக்தி இரண்டும் சேர்ந்தது இந்த இடத்துல எம் இறை. அவர் தான் எல்லாத்துக்கும் முதல்வராக இருந்து இது எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ முன்னாடி பிறந்தது அனுபவித்து இது எல்லாத்துக்கும் அவர் தான் முதல்வராக இருக்கார் இந்த இடத்துல. இந்த வினாடி அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இன்பத்தை கொடுத்ததும் அந்த இறைவன் தான். 3வது அடியில் என்ன சொல்றாரு, தன் எய்தும் காலத்து தானே வெளிப்படும் அப்படிங்கிற. தன் எய்தும் காலத்தில், இப்போ இந்த வினாடி ஒவ்வொரு வினாடியும் நான் அனுபவிக்கிறோம் இல்லையா, எய்துதல் அப்படின்னா. இந்த அடியை பார்த்தோம்னா இறைவனை உணரும் காலத்தில் அப்படின்னு நம்ம நேரடியாக பொருள் பார்க்கும்போது இருக்கு. ஆனால் அதனுடைய உட்பொருள் என்னென்னா, ஒவ்வொரு வினாடியுமே இறைவன் நமக்குள்ளே தான் வெளிப்பட்டுட்டு தான் இருக்கார் இந்த இடத்துல. நாம் தான் தெரிந்து கொள்வதில்லை. நான் செய்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஏன்னால் ஒரு பொருள் அசைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஆற்றல் என்று ஒன்று வேண்டும் இல்லையா. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சுண்ட விரல் அசைய வேண்டும் என்றால் கூட அதற்கு இந்த இடத்துல ஆற்றல் இருக்கணும். ஆற்றல், இந்த கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றல் இல்லாததுனால தான் பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாமல் படுத்து கிடக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுபோல் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்க ஆற்றல் இல்லாதவர்கள். அந்த கால் என்ற குறிப்பிட்ட இடத்துல ஆற்றல் இல்லாதவர்கள், கை என்ற இடத்துல ஆற்றல் இல்லாதவர்கள். அப்போ ஒவ்வொரு பொருளும் இந்த இடத்துல அசைந்து கொண்டே இருப்பதற்கு அவர் தான் காரணம். அப்போ ஆசையை தீர்ப்பதற்கோ இல்லை என்றால் கர்மாவை அனுபவிப்பதற்கோ ஏதோ ஒன்று நம்மிடமிருந்து அசைந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் எய்துதல் இந்த இடத்துல. அப்போ அந்த ஆற்றல் வெளிப்படுகின்றது இந்த வினாடி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த இடத்துல. அதான் தன் எய்தும் காலத்து, ஒவ்வொரு வினாடியில் அனுபவக்கூடியதில் தானே வெளிப்படும் அப்படிங்கிறார். அப்போ வெளிப்படுறாரு இந்த இடத்துல. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பேசுகிற இடத்துல அந்த பேசுகின்ற ஆற்றலையும் அந்த அறிவையும் கொடுத்தது, இந்த ஒவ்வொரு வினாடியும் கொடுக்கறது அந்த இறைவன் தான் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த கேட்கக்கூடிய ஆற்றலையும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பது அந்த இறைவன் தான்.
அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த வினாடி கேட்கும் ஆற்றலாக அவர் வெளிப்படுகின்றார், பேசும் அந்த ஆற்றலாக வெளிப்படுகின்றார். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் முதல்வனாக இருக்கார் இந்த இடத்துல. ஆனால் இதை தெரிந்து கொள்ளாமல் உணராமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் பேசுகின்றேன், நான் கேட்கின்றேன், நான் செய்கின்றேன், இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் ஒவ்வொரு வினாடியிலும் அவருடைய ஆற்றலால் தான் இது செய்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமே. ஆனால் உணரணும் இந்த இடத்துல. அப்போ உணர்றது எப்படி அப்படின்னா, முதல்ல பாவிக்க கற்றுக்கணும். முதல்ல இறைவன் தான்ப்பா என்னை கேட்க வச்சார், இறைவன் தான்ப்பா என்னை பேச வைக்கணும்னு ஒரு பாவித்தல்லே போனோம்னா, எதை செய்கிறோமோ அதுவாகவே நீ ஆகிறாய் என்ற பொருள்படி, கருத்துப்படி நாம் பாவித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நாள் நம்மால் உணரப்படும். அப்பொழுது அந்த ஞானத்தை நாம் இங்கு அடையலாம். அதான் அடுத்த அடியில் சொல்கிறார், 4வது அடியில் மண் எய்த வைத்த அப்படிங்கிறார். மண் அப்படின்னா நம்ம மண் கிடையாது, 3 சொல்லி நான் இன் கிடையாது, 2 சொல்லி மண். இந்த மண் அப்படின்னா பெருமை அப்படின்னு பொருள். இந்த இடத்துல பெருமை என்பதற்கும் பல முறை பொருள் சொல்லியிருக்கோம். பலன் என்பது ஒன்று தான் மண் இந்த இடத்துல. இப்போ நம்ம பேசுகிறோம், பேசுறதுக்கு அவருடைய ஆற்றலை கொடுத்துட்டாரு இல்லையா? அப்போ அந்த ஆற்றலினால் வரக்கூடிய பெருமை என்ன, பலன் என்ன? ஒன்று என்னுடைய ஆசை தீர்ந்து போயிருக்கலாம், இல்லை என்னுடைய கர்மா தீர்ந்து போயிருக்கலாம் இல்லையா? நம்ம பேசுறதுனால நல்ல அந்த பேச்சு வேறு யாருக்காவது உபயோகமாக இருந்து, பரவாயில்ல அவர் இதை சொன்னார், அதை செய்ததனால் எனக்கு இந்த நன்மை கிடைத்ததுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தான தர்மத்திலும் சேரும் இந்த இடத்துல. ஸோ இது தானமா தர்மமானு நமக்கு தெரியாது இந்த இடத்துல. ஆனால் அதோடைய இறைவன் வகுத்து வச்சுட்டார் வேதத்தின் வழியாக என்னென்ன செய்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மூலம் நம்முடைய சிந்தனை மட்டும்தான், செயலை விட சிந்தனையும் எண்ணமும் மட்டும்தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நிறையா 2 பேர் தானம் செய்கிறாங்க, ஒருத்தர் நிறைய பண்ணுறாரு, ஆனால் நான் செஞ்சேன்றதுனால அவருக்கு ஒரு பலனும் இருக்காது. ஏதோ குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் வேணா இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு இறைவன் என்னை கொடுக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருடைய தாகத்தை போக்கினாலும் அதற்குத்தான் பலனானது இங்கே அதிகம். ஸோ செய்யும் செயலை விட இந்த இடத்துல எண்ணத்திற்குத்தான் அளவு அதிகம் இந்த இடத்துல. அதுதான் சொல்கிறார் இந்த இடத்துல, மண் எய்த வைத்த. அப்போ அதனுடைய பலனை இங்கே அனுபவிக்க வைக்கிறார் இந்த இடத்துல. முன்னாடி இப்போது அதை அனுபவிக்கிறது. ஸோ எல்லாத்தையுமே அதனுடைய பலனை ஒவ்வொரு வினாடியும் அனுபவிக்க வைத்த மனம் அது தானே அப்படிங்கிறது. மனம்னா எது? உள்ளுக்குள்ளே நம்மளுடைய ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறையா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லிட்டு இது மேலாக இருப்பது தான் இந்த இடத்துல மனம். அதுதான் என்ன பண்ணுது, ஒன்னொன்னையாக சிந்திச்சு செய்ய வைக்குது இந்த இடத்துல இல்லையா? காலை இப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதற்கு மனம். அப்போ அந்த தண்ணி குடித்தா தான் ஆசை போகும் இல்லையா? தூரத்தில் ஒரு ஆப்பிளை பார்க்குறோம், ஆப்பிளை 4 பேர் பார்க்குறாங்க, 2 பேருக்கு மட்டும் சாப்பிடணும்னு ஆசை வரும், உடனே போய் வாங்குவாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த மனம் தான் என்ன பண்ணுது, அவங்கள ஆசையை தீர்ப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. அப்போ அந்த மனமாகவும் அந்த இறைவன் தான் இருந்து சிந்திக்க வைத்து, செய்ய வைத்து, ஆசைகளை தீர்க்க வைத்து, கர்மாவை தீர்க்க வைத்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த இடத்துல சிவகுரு தரிசனம் என்ற தலைப்பில் சிவனே இங்கு குருவாக வந்து ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செயலையும் செய்ய வைத்து மனிதர்களை இங்கு இயக்கி அவருடைய ஆசை கர்மாக்களை போக வைத்து தன்னுடன் அழைத்து கொண்டிருக்கின்றார், வழிகாட்டி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே பிறவி எடுத்து தன்னுடைய இன்பத்தை கர்மாவை தீர்த்து கொண்டு இல்லை இன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பிறவிகளையும் அந்த இறைவன் தான் கொடுக்கின்றார் இந்த இடத்தில். இதற்கு முன்பாக, இந்த பிறவிக்கு முன்பாக நாம் எடுத்த அத்தனை பிறவிகளுக்கும் காரணம் எல்லாவற்றிலும் கலந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் இந்த இடத்துல. அந்த இறைவன் ஒவ்வொரு வினாடியும் நான் அனுபவிக்கக்கூடிய காலத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றார். வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்ற அந்த இறைவன் அதனுடைய பலனையும் அனுபவிக்க வைத்து ஆசைகளை தீர்த்து கர்மாவை தீர்க்க வைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு மூலமான அந்த மனமாகவும் இருப்பது அந்த இறைவன் தான். ஸோ அதான் அந்த பாடலுடைய கருத்து.